வணக்கம் நண்பர்களே, மீண்டும் இந்த காணொளியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ கிழக்கு ஆப்பிரிக்காவில் கென்யாவில் இருக்கேன். எனக்கு பின்னாடி தெரியக்கூடிய ஏரிக்கு பேர் எலிமெண்டாய்டா அப்படின்ட்டு பேர். இந்த ஏரி நம்ம நைரோபியிலிருந்து நைவாஷாங்கிற ஒரு இடத்துக்கு நைவாஷாவிலிருந்து நக்ருங்கிற இடத்துக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய ஒரு ஏரி. இந்த காணொளியை நான் முக்கியமாக என்ன பேச வந்திருக்கேன் அப்படின்னா, நம்ம காணொளியில் நிறைய இலக்கியங்கள் பற்றி பேசியிருக்கோம், தமிழர்களுடைய வரலாறு கலாச்சாரம் அப்படி நிறைய பேசியிருக்கோம். ஆனால் இது ஒரு வித்தியாசமான காணொளி. குறிப்பாக இந்த பிளாஸ்டிக் என்னும் கொடிய ஒரு அரக்கனை பற்றி தான் பேச போகிறேன். ஏன் அப்படின்னா, எனக்கு கென்யாவில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே பிளாஸ்டிக் கிடையாது. நீங்கள் பெரும்பாலான கடைகளுக்கு போனீங்கன்னா காகித பை தான் கொடுப்பாங்க. அதாவது கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும்னா, கென்யாவிலையும் பிளாஸ்டிக்ஸ் உண்டு. ஆனால் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மறு சுழற்சி செய்ய முடியாத ஒரே ஒரு முறை மட்டும் பயன்படுத்திட்டு தூக்கி போடுறோம் இல்லையா, கேரி பேக்ஸ் போன்ற அந்த பிளாஸ்டிக் பயன்பாட்டை தடை செஞ்சுருக்காங்க. ஏன்னா பொதுமக்கள்கிட்ட மிக அதிக அளவில் புழங்கக்கூடிய பொருள் அதுதான். நம்ம குறிப்பாக எந்த கடைக்கு போனாலும் சூப்பர் மார்க்கெட் போனாலும் எளிதில் அந்த பொருளை போட்டு தரக்கூடிய அந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளாஸ்டிக்ஸை 2017ஆம் ஆண்டு முதல் தடை செஞ்சுருக்கிறாங்க. அதை எந்த இடத்துலையும் பயன்படுத்தக்கூடாது. அதுலேயும் குறிப்பாக இந்த நாட்டில் நிறைய நேஷனல் பார்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வன விலங்குகள், அரிய உயிரினங்கள் வாழக்கூடிய பகுதிகள் உண்டு. அந்த மாதிரியான பகுதிகளுக்குள்ளாம் இதை அறவே எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறது தான் கடுமையான கட்டுப்பாடு. மற்றபடி இங்கேயும் பலமுறை திரும்ப திரும்ப பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் போன்ற பொருட்கள் எல்லாம் புழக்கத்தில் இருக்கத்தான் செய்கின்றன. ஆனால் நம்ம ஊர்லேயும் சரி, வளர்ந்த நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுகள்லையும் சரி, பிளாஸ்டிக்கினுடைய பயன்பாடு அதீதமாக இருக்குது. நம்ம பிளாஸ்டிக்கை ரொம்ப சர்வசாதாரணமாக எடுத்துக்கிறோம். பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்திட்டு, பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்திட்டு வீட்டுக்கு வெளியில் போடுறது, வீதியில் போடுறது, இந்த மாதிரி நிறைய போட்டுடுறோம். ஆனால் அதனுடைய ஒரு கோர முகம் யாருக்குமே இது வரைக்கும் தெரியல. இப்போ தான் அதனை பற்றிய ஆய்வுகளே நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. பிளாஸ்டிக் அப்படிங்கிறது ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி, அதுக்கு அழிவு கிடையாது. நம்ம ஒரு பிளாஸ்டிக்கை தூக்கி வெளியில் போட்டோம், மண்ணில் போட்டோம் அப்படின்னா அந்த ஒரு துகள் 10 துகளாகும், 10 100 ஆகும், 100 1000 ஆகும், 1000 லட்சம் ஆகும், லட்சம் கோடி ஆகும், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். நம்ம மனிதர்களையும் சரி இல்லை தாவரங்கள்லையும் செல் எப்படி பிரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களோ, அந்த மாதிரி இந்த பிளாஸ்டிக் துகள்கள் பிரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆக நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் கோடிக்கணக்கில் உடஞ்சி செதஞ்சி 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 அது கடைசியாக பார்த்தீங்கன்னா மைக்ரோன்னு சொல்கிறோம்ல, மைக்ரோ இல்லை நேனோன்னு சொல்லுவோம். நேனோ அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப நுண் துகள். இந்த துகள்கள் என்ன ஆகும் அப்படின்னா மண்ணில் கலந்துடும். மண்ணில் கலந்துட்டு மண்ணோடு மண்ணாக இருக்கும். சரி, அந்த மண்ணில் நம்ம ஒரு பயிர் பண்ணுறோன்னு வச்சுக்குவோம். அந்த பயிர் வளரும்போது அது வேரில் இருக்கக்கூடிய துளைகள் மூலமாக அந்த மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்கள், நீர் ஆகியவற்றை உறிஞ்சும். அப்படி உறிஞ்சும்போது இந்த மைக்ரோ நேனோ பிளாஸ்டிக் துகள்களையும் தன்னோட உறிஞ்சிக்கும். அதை உரியும் போது என்ன ஆகுன்னா, நமக்கு எப்படி இரத்த குழாய்கள் இருக்கோ அதே மாதிரி தாவரங்களுக்குள்ள சைலம் ஃப்ளோயம் அப்படின்னு சொல்லிட்டு குழாய்கள் உண்டு. அதன் வழியாக தான் அது உறிஞ்சக்கூடிய திரவங்கள், தண்ணீர் மற்றும் அதனுடைய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே உள்ள வெவ்வேறு பாகங்களுக்கு போகும். அது கூட சேர்ந்து இந்த பிளாஸ்டிக் துகளும் பயணம் பண்ணும். ஆக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, பயிர் வளர வளர அந்த செடியினுடைய இலைகள், பூக்கள், காய்கள், கனிகள் அப்படின்னு எல்லா பகுதியிலையும் இந்த பிளாஸ்டிக் துகள்கள் விரவி இருக்கும். சமீபத்திய ஆய்வுகளில் என்ன பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, கீரைகளில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருக்குது அப்படின்றோம். பழங்களில் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறோம். இப்போ நம்ம அந்த கீரைகளை சாப்பிட்றோம், இல்லை பழங்களை பச்சையாகவே சாப்பிட்றோம். அப்போ அந்த பிளாஸ்டிக் துகள்கள் நம்முடைய உடலுக்குள்ளே போகும், செரிமான உறுப்புகளுக்குள்ளே போகும், ரத்த ஓட்டத்தில் கலக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அது மண்ணிலேயே அது கலக்கும்போது
எத்தனை வருஷங்கள் ஆனாலும் அழியாத ஒரு பொருள் நம்ம அடுப்பில் வச்சு சமைக்கும்போது மட்டும் அழியுமா அப்படின்னாக்க தெரியாது. அதுக்கான வாய்ப்பு குறைவு தான். அதனால தான் உணவுப் பொருளோட சேர்ந்து அது நம்ம உடலுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் அதனுடைய அடர்த்தி கூடிகிட்டே வரும் காலப்போக்கில். அப்படி கூடிகிட்டே வந்துச்சுன்னா அதனுடைய பின் விளைவுகள், பக்க விளைவுகள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே இன்னும் சரியாக தெரியாது. ஏன்னா அதை பற்றிய முறையான ஆய்வுகள் இன்னும் அதிக அளவில் முன்னெடுக்கப்படவில்லை. ஆக நீங்கள் யோசிச்சு பாருங்களே, ஒரு மக்காத ஒரு பொருள் மண்ணில் வருஷ கணக்கில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் நம்ம உடலுக்குள்ளே கலக்கும்போது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய பல்வேறு உறுப்புகளுக்கு, மண்டலங்களுக்கு அது பயணப்படும் போது, அங்கே தேங்கி இருக்கும்போது அதன் மூலமாக நமக்கு எந்த மாதிரியான உடல் வியாதிகள் ஏற்படும் அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் நிச்சயம் ஏதாவது வியாதிகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஆக நம்ம இதை என்ன பண்ணணும்? இது மனிதர்களுக்கு மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில் வாழக்கூடிய மற்ற உயிரினங்களை பற்றி யோசிச்சு பாருங்களேன். நம்மளாவது எதையாவது கொஞ்சமாவது அடுப்பில் வச்சு வேக வச்சு அவிச்சு சாப்பிட்றோம். ஆனால் மற்ற விலங்குகளுக்கு அதெல்லாம் கிடையாது. பச்சையாக அப்படியே போய் தான் சாப்பிடுது. ஆக அது சாப்பிடக்கூடிய அந்த பயிர்களில், அந்த செடிகளில் இருந்தால், இப்போ உதாரணம் யோசிச்சு பாருங்க, ஒரு கோழி அதை சாப்பிடுது, அது உடலில் போகும். ஆடு சாப்பிடுது, அது உடலில் போகும். அந்த ஆட்டையும் கோழியும் நம்ம அடித்து சாப்பிடும்போது நம்ம உடலுக்குள்ளேயும் போகும். ஏன்னா பிளாஸ்டிக் என்ற அரக்கனுக்கு அழிவே கிடையாது. அதனால தான் இந்த சுற்றுச்சூழலை காக்க வேண்டுமானால், இந்த பூமியில் இருக்கக்கூடிய பல்லுயிர்களை காக்க வேண்டுமானால், மனிதர்களாகிய நம்மை நாமே காத்துக்கொள்ள வேண்டுமானால் பிளாஸ்டிக் என்ற அரக்கனை பயன்படுத்துவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்பதற்கான ஒரு விழிப்புணர்வு காணொளியாகத்தான் இதை நான் பதிவு செய்திருக்கிறேன். அதுவும் இந்த கென்யா நாட்டினுடைய மண்ணில் பிளாஸ்டிக்கை அதிக அளவில் பயன்படுத்தாத இந்த மண்ணில் இருந்து இந்த விழிப்புணர்வு காணொளியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த விழிப்புணர்வு காணொளியை பற்றி, இதில் நீங்கள் தெரிந்து கொண்ட செய்தியை பற்றி மற்றவர்களிடமும் பகிர்ந்து கொண்டு இந்த விழிப்புணர்வை மற்றவர்களுக்கும் பரப்புங்கள் என்ற வேண்டுகோளோடு முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.